ஹலோ கைஸ், மொபைலோட வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு மொபைல் புதுசாக வாங்குறோம். ஸோ மொபைல் புதுசாக வாங்குறது அப்புறமா அதில் வந்து நம்மளுக்கு 1 இயர் வாரண்டி சொல்லி கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க. ஸோ விவோ கம்பெனியோ, ஓப்போ கம்பெனியோ, சாம்சங் கம்பெனி, ரெட்மி கம்பெனி, மோட்டோரோலா கம்பெனி, எந்த பிராண்டில் ஃபோன் வாங்கினாலும் புதுசாக ஒரு ஃபோன் வாங்க போறீங்கன்னாக்கா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 1 இயர் வாரண்டி நம்மளுக்கு வாங்கணும்னாக்கா அதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், என்னென்ன ரூல்ஸ் அதில் இருக்கும், என்னென்ன பண்ணால் நம்மளுக்கு வாரண்டி கிளைம் ஆகும், என்னென்ன பண்ணலைன்னா வாரண்டி கிளைம் ஆகாது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்து வாங்க நம்ம லேட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஃபோன் வாங்கிட்டீங்க, கம்பெனி ஏதோ கம்பெனி நீங்கள் போய் வாங்கிட்டீங்க, இல்லை ஷோரூம்லேயே போய் வாங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் விவோ ஃபோனே வாங்கியிருந்தோம்னு சொல்லுவாங்க. இப்போ 1 இயர் வாரண்டி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ 1 இயர் வாரண்டினாக்கா எந்த ஸ்பேருக்கு வந்து உங்களுக்கு வாரண்டி இருக்கு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ வாரண்டினாக்கா என்னென்ன அதில் கிளைம் ஆகும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் இப்போ ஃபோன் வாங்கிட்டீங்க, 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்கள் ஃபோன் வந்து ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம், ஹீட்டிங் இஷ்யூ, அதே மாதிரி பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகிற இஷ்யூ, இல்லை ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிற இஷ்யூ, இந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் தான் உங்கள் ஃபோன் வந்து கம்பெனியில் மாற்றுவாங்க. பேசிக் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அதே மாற்றுவாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோன் வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்கணும், வாட்டர் டேமேஜ் இல்லாமல் இருக்கணும், ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் இருக்கணும், பாடியில் அங்கங்கே அடிபட்டு லைட்டாக நீங்கள் கீழே போட்டுட்டு அடிபட்டுருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படியே வந்து அவங்க வந்து மாற்றவே மாட்டாங்க. உங்கள் ஃபோனில் எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கிராக்கும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு வந்து கீழ் கூட அவங்க ஃபோனில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வாரண்டியை வந்து கிளைம் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் டேமேஜ் பண்ணக்கூடாது, லைட்டாக உள்ள தண்ணி போனால் அவங்க வந்து மாற்றவே மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்படி தெரியும். இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ நீங்கள் நல்லா தொடச்சிட்டீங்க, ஹீட் பண்ணி நல்லா தொடச்சிட்டீங்க, ஆனால் வந்து உள்ளே வந்து ஃபோனுக்குள்ளே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கழுத்தை மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த ஃபோனில் வந்து ஒரு சின்னதாக ஸ்டிக்கர், ஒயிட் கலர் ஸ்டிக்கர், டாட் மாதிரி ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் ஒயிட் கலரில் இருக்கும் கைஸ். இப்போ நீங்கள் வந்து தண்ணியில் போடும்போது அந்த ஸ்டிக்கர் வந்து ரெட் கலராக மாறிடும். ஸோ அதுதான் அவங்க அதை வச்சு தான் அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த வாரண்டி இதில் வந்து கிளைம் ஆகாதுன்ட்டு. பிகாஸ் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிருக்கீங்க, அதனால தான் உங்கள் ஃபோனில் வந்து வாரண்டி கிளைம் ஆகாது சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எப்படி தான் நம்ம மாற்றணும்னு சொல்லி உங்கள் மைண்டில் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் கீழேயும் போடல, தண்ணியிலையும் போடல, ஆனால் வந்து ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க மாற்றுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆன் பண்ணும்போது சுவிச் ஆஃப் ஆகிடுது, இந்த மாதிரி பொசிஷனில் அவங்க மாற்றும். 1 இயர் வாரண்டிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஓகேவா கைஸ். இப்போ வந்து ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகுது, இல்லை ஃபோன் சீக்கிரமாக பேட்டரி ட்ரெயின் ஆகுது, இல்லைன்னா ஃபோன் ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ வருது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே உங்கள் ஃபோன் வாரண்டி கிளைம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோன் கீழே போடாமல் டேமேஜ் ஆகாமல் இருந்தால் மட்டும் தான் அவங்க வந்து மாற்றுவாங்க. உங்கள் ஃபோன் வாங்கும்போது இன்னொரு ஆப்ஷன் அவங்க கொடுப்பாங்க. என்னென்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நீங்கள் ஃபோன் வாங்கும்போது 1 இயர் வாரண்டி தனியாக சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் 2000 to 2500 அந்த மாதிரி நீங்கள் சம்திங் எக்ஸ்ட்ரா கட்டினா உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தந்துடுவாங்க. 2 இயர்ஸ் இன்சூரன்ஸ் போட்டு தந்துடுவாங்க. இப்போ இது என்னன்னு சொல்லி உங்கள் மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். இன்சூரன்ஸ் நாங்கள் இப்போ நம்ம வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் வருஷம் கட்டுறோம்ல கைஸ், அதே மாதிரி ஃபோனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் சொல்லி வரும், பாலிசி வரும். இப்போ இது வருஷம் நீங்கள் கட்டுற மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோன் புதுசாக வாங்கினது அப்புறமா 1 இயர்ல இல்லை 2 இயர் உங்கள் இஷ்டம் தான். 1 இயர் இல்லை 2 இயர் நீங்கள் வந்து கட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன கிளைம் ஆகும், நீங்கள் வந்து ஃபோன் தண்ணியில் போட்டாலும் பிரச்சனை இல்லை, கீழே போட்டு உடைச்சாலும் பிரச்சனை இல்லை, எந்த டேமேஜ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஃபோன் அப்படியே புதுசாகவே மாற்றி கொடுத்துருவாங்க. பாதிக்கு பாதி அமௌண்ட் கூட வாங்காமல் ஒரு 10% அமௌண்ட் தான் உங்ககிட்ட வாங்குவாங்க. மற்றபடி எல்லாமே அவங்களே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் இன்சூரன்ஸோட ரூல்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஃபோன் ரன்னிங்லேயே போயிட்டு இருக்கீங்க, பைக்கில் ஃபோன் கைத்தால கீழே வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக நொறுங்கிருச்சு ஃபோனு, ஆனால் வந்து ஃபோன் எந்த ஒரு வேலைக்கே ஆகாது, ஃபோன் ஆன் கண்டிஷனே இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட வாங்கின இன்சூரன்ஸோட சர்டிஃபிகேட் இருந்ததுனாக்கா அந்த கம்பெனி நீங்கள் போனீங்கன்னாக்கா, இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்கள் ஃபோன் அப்படியே புதுசாகவே வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அதே ஃபோன் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து இன்சூரன்ஸ் ஃபுல்லாகவே கிளீன் ஆகிடும். அதுவும் 2 இயர்ஸ் நீங்கள் வந்து பேக்கோட வாங்கியிருக்கீங்கன்னா 2 இயர்ஸ்க்குள்ளே ஆகும். இல்லை 1 இயர் வாங்கினீங்கன்னா 1 இயர்க்குள்ளே தான் ஆகும். அதுக்கு மேலே பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆகாது. ஸோ வந்து நீங்கள் ஃபோன் வாங்கும்போது கண்டிப்பாக இன்சூரன்ஸ் மட்டும் கிளைம் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப பெட்டராக இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ வாரண்டி கிளைம் பண்ண போறீங்கன்னாக்கா எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஃபோன் ஃபால்ட்டு வரவே வராது. கீழே போட்டால் பிரச்சனை வரும், இல்லை தண்ணியில் போட்டால் பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வாங்கின உடனே ஒரு இன்சூரன்ஸ் 2 இயர்ஸோ 1 இயர் கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சேஃப்டி. நீங்கள் வந்து ஃபோன் கீழே போட்டால் கூட பிரச்சனை இல்லை, அவங்க எதுவும் பேச முடியாது, அவங்க மாற்றி கொடுத்து தான். பிகாஸ் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து இன்சூரன்ஸே கட்டியிருக்கீங்க. ஸோ இன்சூரன்ஸ்க்கு அமௌண்ட் நீங்கள் கட்டியிருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ சில கம்பெனிஸ்லேருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா
எல்லா அமௌண்ட்டும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் சார்ஜஸோ பேப்பர் சார்ஜஸ் சொல்லி ஒரு 500 1000 ருபீஸ் அந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்பாங்க. அது ஓகே, பிரச்சனை இல்லை. ஃபோனுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறோம், 1000 3500 ருபீஸ்லாம் செலவு பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இன்சூரன்ஸு பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோன் வாங்கும்போது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிங்கனாக்கா ரொம்ப பெட்டராக இருக்கும். பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, தண்ணி விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் வாரண்டியில் மட்டும் ஃபோன் வாங்குறீங்கனாக்கா, வாரண்டி வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அவ்வளோ சீக்கிரம். ஃபால்ட்டு ஒன்றும் தண்ணியில் படக்கூடாது, இல்லை ஃபோன் ஒன்று வந்து தண்ணியில் படக்கூடாது, இல்லைன்னா ஃபோன் வந்து கீழே படக்கூடாது. அந்த மாதிரி இருந்துனாக்கா கண்டிப்பாக ஃபால்ட் வராது அந்த ஃபோனு. 100ல் ஒரு 10% அந்த மாதிரி வரலாம். ஸோ அது அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்கள் வந்து ஃபோன் மாற்றிக்கலாம். ஃபோன் கீழே படாமல் தண்ணியில் படாமல் இந்த ப்ராப்ளம்ஸ் வருதுனால 100ல் 10% தான் வரும். 90% வந்து வரவே வராது. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கும்போது இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஃபோனும் சேஃப்டி, உங்களுக்கும் சேஃப்டி. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் வீடியோஸ் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். அதே மாதிரி நான் தேவையில்லாத வீடியோஸ்லாம் போடவே மாட்டேன். இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் மட்டும் தான் இந்த சேனலில் வந்து இருக்கும். ஸோ செல்ஃபோன் பற்றி இம்பார்ட்டன்ட் வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு இந்த சேனல் கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.